ஃபுட் கார்னிவலுக்கு வெற்றி ரொம்ப லேட்டா வர, டேய் எல்லாரும் சமைக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. சொன்ன டைமுக்கு வரமாட்டியான்னு கேட்டா, கொஞ்சம் அசதியில தூங்கிட்டேன் என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத. கண்டிப்பா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்றான். ரம்யாவும் இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு கடுப்பாகுறா. ஏய் எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்கடி. வா நம்மளும் போய் சமைக்க ஆரம்பிக்கலாம்னு பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்க, ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன டிஷ் பண்ண போறீங்கன்னு கேட்க, நாங்க பிரௌனி பண்ண போறோம்னு சொன்னதும், அவங்களும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு, நாங்க கேட்ட வர 2-3 பேர் இதே டிஷ்ஷை தான் சொன்னாங்க. உங்களுக்கு வேற எந்த டிஷ்ஷும் செய்ய தெரியாதான்னு கேக்குறாங்க. என்னடி ஏதோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்னு சொன்ன, இங்க கூறு பத்துன்னு போட்டு வித்துக்கிட்டு இருக்கானுங்க. நான் அப்ப கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொன்னது இப்ப நடந்துருச்சு பாத்தியா? டி தயவு செஞ்சு மொக்க போடாம ஏதாவது ஒரு ஐடியா கொடுறான்னு சொல்ல, நம்ம பையனும் வெளியே போய் ஏதோ இலைய பறிச்சுட்டு வந்து அதை ரம்யா கிட்ட காமிச்சு, நம்ம இப்ப ஆளுவடின்னு ஒரு டிஷ் பண்ண போறோம். எங்க ஊர்ல ஹிந்திக்கார பசங்க இதை வச்சுதான் பண்ணுவானுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதை தான் இப்ப நம்ம பண்ண போறோம்னு சொல்ல, ரம்யாவும் இப்ப அவளுக்கு வேற வழி இல்லாம சொன்னதை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க விக்கி ஐசு கிட்ட வந்து, எனக்கெல்லாம் எதுக்காக நீ ஹெல்ப் பண்றேன்னு கேட்டா, நீ இல்ல அந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் அதைத்தான் பண்ணிருப்பேன்னு சொல்றா. சாரி ஐசு, என் மேலதான் எல்லா தப்பும். நான் இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டேன்னு மன்னிப்பு கேட்க, இதுல என்ன விட வேணிதான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. நீ வாட்டுக்கு ஈஸியா பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்ட. அவளால அந்த பெயினை தாங்கிக்க முடியாம சூசைட் அட்டன் பண்ணிட்டான்னு சொன்னதும் விக்கி இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு, இப்ப அவ எங்க இருக்கான்னு கேட்டு வேகமா அவளை பாக்குறதுக்காக கிளம்புறான். அப்புறம் வேணியை பார்க்க வந்து, என் மேலதான் எல்லா தப்பும், என்ன மன்னிச்சிரு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னது என் கஷ்டம்லாம் உனக்கு புரியுதா? இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கே. ப்ளீஸ் வேணி, நான் இப்ப எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சாரி கேக்குறான். உன் இஷ்டத்துக்கு பிடிக்கும்னா பேசணும், இல்லைன்னா நான் வாட்டுக்கு போயிடணும். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல வேணி, நான் தோத்துட்டேன் அது இதுன்னு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. கோவம் கண்ட்ரோல மீறி போயிருச்சு, அதனாலதான் இப்படி ஆயிட்டேன். ஐசு கிட்டையும் பேசினேன். அவன் நீ சூசைட் அட்டன் பண்ணிட்டேன்னு சொன்னதும், அதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு இப்ப வர நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஐசு அங்க வந்ததும், நீ எதுக்குடி இவங்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன்னு கேட்டுட்டு, இதோ பாரு விக்கி, நீ பண்ணதெல்லாம் மறந்து உன்னை அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்குவேன்னு மட்டும் நினைக்காத. ஃபர்ஸ்ட் உன் மேல எனக்கு நம்பிக்கை வரணும்னு சொல்ல, கண்டிப்பா நான் அந்த நம்பிக்கையை வர வைக்கிறேன். அதுக்காக நான் உன் காலில் விழுகணும்னாலும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கான். விக்கி பேசுறதெல்லாம் இந்த பக்கம் ஸ்ரீநிதியும் கேட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. இங்க ரம்யாவும் வெற்றியும் டிஷ் ரெடி பண்ணி முடிச்சதும், சீஃப் கெஸ்ட் வந்துட்டாரு, எல்லாருமே பிளேட்டிங் முடிங்கன்னு சொல்றாங்க. வெற்றியும் சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேட்டா, வேற யாரு நெடுமாறன் தானு சொல்ல, அடியே இதையே முன்னாடியே சொல்லலைன்னு கேட்டா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீ வந்திருக்க மாட்டேன்னு தான் சொல்லல. நீ இப்ப எதுக்கு இவ்வளவு பயந்துகிட்டு இருக்க? உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை நான் பேசி சால்வ் பண்றேன்னு சொன்னா, நல்லா பேசி சால்வ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கரெக்டா அப்ப நெடுமாறன் வராத பார்த்ததும் முகத்தை மறைச்சுக்கிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறான். நெடுமாறனும் எல்லாரோட டிஷையும் டேஸ்ட் பண்ணி பார்த்து கடைசியா நம்ம ரம்யா கிட்ட வந்து என்ன டிஷ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க, வெற்றி சொன்ன பேரை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஜோ ஆளுவேடான்னு சொல்றா. பேரு நல்லா இருக்குன்னு டிஷை டேஸ்ட் பண்ணி பார்த்து, ரொம்ப நல்லா இருக்குமா, இந்த டிஷை பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ரொம்ப நாளா காலேஜ் கேம்பஸ்ல இந்த இலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போல இருந்து இதை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னு அடிச்சு விடுறா. நீங்க பிளேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம், ஆனா டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்ததுன்னு பாராட்டிட்டு போறாரு. அப்புறம் ஃபுட் கார்னிவலோட வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு நெடுமாறனை கூப்பிடுறாங்க. நெடுமாறனும் வந்து ஃபுட்டை பத்தி ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துட்டு வின்னரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போற நேரம் எல்லாருமே யாரா இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. அப்ப நெடுமாறனும் ரம்யா பேரை சொன்னதும் வெற்றி இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ரம்யாவும் மேடைக்கு வந்ததும் நெடுமாறன் அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல, அவளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்காக எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு, நான் இந்த அவார்டை வாங்குறதுக்கு முன்னாடி நான் வின் பண்ண எனக்கு சப்போர்ட்டா இருந்த பர்சன் கூட சேர்ந்து இந்த அவார்டை வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, நெடுமாறனும் இதுல என்னமா இருக்கு, நீ தாராளமா கூப்பிடுன்னு சொல்றாரு. உடனே ரம்யாவும் வெற்றி வெற்றின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நம்ம பையனும் வேற வழி இல்லாம ஸ்டேஜுக்கு வர்றான். நெடுமாறனும் உள்ள இருக்க கடுப்பெல்லாம் வெளியே காமிக்காம அவனுக்கு கை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவார்டையுமே எடுத்து கொடுத்து போட்டோ எடுத்துட்டு 2 பேருக்கும் மெடலை போட்டு விட்டு சர்டிபிகேட் கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம நெடுமாறனோட கிச்சன்ல தான் நம்ம ரம்யா 3 மாசம் இன்டர்ன்ஷிப்பும் பண்ண போறா. அப்புறம் நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே பாண்டி கிட்டையும் அக்கா கிட்டையும் சொல்ல, இதை கேட்டு நம்ம அக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம பாண்டி மட்டும் ஷாக் ஆயிட்டு, ஏண்டா நீ அந்த ஆளை ஃபாலோ பண்றியா இல்ல அந்த ஆளு உன்னை ஃபாலோ பண்றாரா? யோ நான் என்னமோ வேணும்னு பண்ண மாதிரி பேசுற, எல்லாமே இவங்க 2 பேரால தானே கடுப்பாகிறான். நீ ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வர போற, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. நம்ம ரெசார்ட் முன்ன மாதிரி இல்ல. விக்கி வேணி ஐசு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னதும் நம்ம வெற்றி ரொம்பவே சோகமாயிடுறான். சரி ஐசு உங்ககிட்ட அதுக்கப்புறம் எதுவும் பேசினாலான்னு கேட்டா, இல்ல எதுவும் பேசலன்னு சொன்னதும் மறுபடியும் ஐசுவை பத்தி பேச வர, ரம்யா கடுப்பாகி அங்க தோசை கேட்கறாங்க, அதை முதல்ல என்னன்னு பாருன்னு சொல்றா. ஆனா ஐசுவை பத்தி பேசினதும் வெற்றி மனசுடைஞ்சு போனதை ரம்யாவும் நோட் பண்றா.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாட்களும் உருண்டோட ஆரம்பிக்குது. நம்ம பாண்டியும் வெற்றி ரிசார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறனால காலண்டர்ல குறிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அக்காவும் வெற்றி சஸ்பெண்ட் ஆன டயத்துல அவனுக்கு சம்பளம் வராதுன்றதுனால அவனுக்கு சம்பளத்தை விட டபுள் மடங்குல காசு கொடுத்து போனஸா வச்சுக்கோன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கான்னு திருப்பி கொடுக்கறான். டேய், நீ செஞ்ச வேலைக்கு கொடுக்குற போனஸ் தான். நீ காசு கொடுத்தா நான் வாங்கிக்கணும், ஆனா நான் காசு கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? போடா, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ஐசு ரொம்ப சந்தோஷமா பாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வெற்றியோட ஞாபகம் இடையில வர முன்ன மாதிரி சோகமானாலும் அதை மறந்து மறுபடியும் பாட ஆரம்பிக்கிறா. ஃபைனலா நம்ம வெற்றியும் ரெசார்ட்ல ஜாயின் பண்ற டேட் வரதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.